ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் யாரும் கண்டுக்க மாட்றாங்க. ரியல் லைஃப்பில் இப்படி பேசுகிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நிறையா வரும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப லாங் சென்டென்ஸ் மாதிரி தெரியும், பட் ரொம்ப ஈஸி. இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் பார்த்துட்டு அந்த சென்டென்ஸ்க்கு போவோம். இப்போ ஒரு விஷயத்தை செய்யாதுன்னு சொல்லியும் கேட்க மாட்றாங்க, இதை சொல்ல போகிறோம். இதை நம்ம அடுத்தவங்ககிட்ட எப்படி சொல்லுவோம்? நான் நிறையா தடவை சொல்லிட்டேன் இங்கே இதை கொண்டு வராதுன்னு, ஆனால் நீ காது கொடுத்து கேட்க மாட்ற. இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ டோல்டு அப்படின்னா டெல் அப்படிங்கிற வேர்போட பாசன்ஸ் டோல்டு. டெல் அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம். மெனி டைம்ஸ் நிறையா தடவை. பிரிங் ஹியர் அப்படின்னா இங்கே கொண்டு வர்றது. டூ நாட் லிசன் அப்படின்னா கவனிக்கலை. ஓகே, ஸோ ஐ ஹாவ் டோல்டு யூ. ஐ ஹாவ் டோல்டு யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லிவிட்டேன். ஐ ஹாவ் டோல்டு யூ, உனக்கு நான் சொல்லிட்டேன். மெனி டைம்ஸ் நிறையா தடவை. ஐ ஹாவ் டோல்டு யூ மெனி டைம்ஸ். நாட் டு பிரிங் திஸ் ஹியர். நாட் டு பிரிங் அப்படின்னா கொண்டு வரக்கூடாது. இதை இங்கே இங்கே இதை கொண்டு வரக்கூடாது. நாட் டு பிரிங் திஸ் ஹியர், பட் யூ டு நாட் லிசன் டு மீ அட் ஆல். ஆனால் நீ கவனிக்கவே மாட்டேங்கிற. இதுதான் அந்த தமிழ் சென்டென்ஸுடைய இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன். ஐ ஹாவ் டோல்ட் யூ மெனி டைம்ஸ் நாட் டு பிரிங் திஸ் ஹியர், பட் யூ டு நாட் லிசன் டு மீ அட் ஆல். இந்த தமிழ் வாக்கியத்தை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னு வச்சுக்குவோம், ஒவ்வொரு வார்த்தையாக மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் அந்த வாக்கியம். அதாவது சென்டென்ஸ் ஃபார்மேஷனே தப்பாக இருக்கும். சரி, இந்த மீனிங்கில் இருக்கிற மாதிரியே வேறு மாதிரி எப்படி சொல்கிறது? மெனி டைம்ஸ் அப்படின்னா ஆஃபன் அப்படின்னு சொல்லலாம். OFTEN. இதில் டி அப்படிங்கிற லெட்டர் சைலண்ட் லெட்டர், ஸோ அதை உச்சரிக்கக்கூடாது. ஐ டோல்ட் யூ ஆஃபன் நாட் டு பிரிங் திஸ் ஹியர், பட் யூ இக்னோர். இக்னோர்னா என்ன அர்த்தம்? கண்டுக்கிறாமல் இருக்கிறது, அசட்டையாக இருக்கிறது. ஸோ ஒரே விஷயத்த வேறு மாதிரி சொல்லியிருக்கிறோம் பாருங்கள். இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ டோல்ட் யூ ஆஃபன் நாட் டு பிரிங் திஸ் ஹியர், பட் யூ ஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன் டு மீ. இப்போ லிசன் டு மீ, யூ இக்னோர், யூ ஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன் டு மீ. நீ என்னைய கவனிக்கவே மாட்டேங்கிற, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற, என்னைய கண்டுக்கிற மாட்டேங்கிற. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரு சென்டென்ஸை நீங்கள் சொல்லிவிட்டு மீனிங் மாறாமல் அதே சென்டென்ஸை வேறு மாதிரி சொல்லி பார்க்கணும். அப்போ தான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, நான் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. இதை நம்ம சொல்லுவோம். இப்போ கீப், டெல், சேம் திங், இக்னோர், இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் முக்கியமாக இந்த கீப் அப்படிங்கிற வார்த்தையை எல்லா வாக்கியங்களையும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். ஓகே, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த மாதிரி சொல்கிறதுக்கெலாம் இது யூஸ் ஆகும். கீப், அப்புறம் வேர்ப், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை, அப்புறம் ஐஎன்ஜி. கீப் டெல்லிங். கீப் டெல்லிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ கீப் டெல்லிங் யூ. ஓகே, ஐ கீப் டெல்லிங் யூ சாதாரணமாக நம்ம சொல்கிறது. இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். அதை எப்படி சொல்கிறது? அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம சொல்கிறது ஐ கீப் டெல்லிங் யூ, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐ கீப் டெல்லிங் யூ த சேம் திங், நான் ஒரே விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது, கீப் அப்படிங்கிற வார்த்தை அடுத்து ஒரு வேர்ப் வருது. அந்த வேர்ப் கண்டினியூஸில் இருக்குது, அதாவது ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. டெல்லிங், ஐ கீப் டெல்லிங் யூ த சேம் திங், நான் ஒரே விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீ பதில் சொல்லவே மாட்டேங்கிற. எப்படி சொல்கிறது? கேட்குறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஆஸ்க். ஐ கீப் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, இந்த சென்டென்ஸை சொல்லி பாருங்கள், ஃப்ரேம் பண்ணி சொல்லி பாருங்கள். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் பண்ண தான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஃப்ளூயண்ட்டாக வரும். அப்போ தான் நம்மளால் பேச முடியும். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீ பதில் சொல்லவே மாட்டேங்கிற. ஐ கீப் ஆஸ்கிங் யூ. ஓகே, கீப் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ கீப் ஆஸ்கிங் யூ பட் யூ நெவர் ரிப்ளை, பட் யூ டோன்ட் ரிப்ளை, நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழுத்தம் கொடுத்து, ஓகே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ கேட்க மாட்டேங்கிற, அந்த மாதிரி சொல்கிறது. கீப் ஆன் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஓகே, வெறும் கீப் ஆஸ்கிங் அப்படின்னா சாதாரணமாக சொல்கிறது. ரொம்ப அழுத்தி சொல்கிறதுக்கு
கீப் ஆன் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். கீப் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து செய்கின்ற. ஃப்ரேசல் வேர்ப்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது இந்த வேர்பை ஏதாவது ஒரு ப்ரிப்போசிஷனோட சேர்த்து யூஸ் பண்ணணும். இப்போ இதில் கீப் அப்படிங்கிறது வேர்ப், ஆன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸை சேர்த்து தான் சொல்லணுமே தவிர தனித்தனியாக அர்த்தம் பார்க்கக்கூடாது. நிறைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ். ஓகே, இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். அவர் பேசிகிட்டே இருக்கிறாரு, ஆனால் நீ பதில் சொல்லவே மாட்டேங்கிற. He keeps speaking. அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். பட் யூ நெவர் ரிப்ளை அட் ஆல். நெவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நெகட்டிவ் வேர்டு. நீ சொல்லவே மாட்டேங்கிற. பட் யூ நெவர் ரிப்ளை அட் ஆல். யூ டோன்ட் ரிப்ளை அட் ஆல். யூ டோன்ட் ஆன்சர் அட் ஆல். இந்த அட் ஆல் அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்ல மாட்டேங்கிற, சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறோம்ல, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அந்த சொல்லவே மாட்டேங்கிற அதுதான் அந்த அட் ஆல். இது கத்திட்டே இருக்கு, ஆனால் நீ சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிற. ஷவுட் ஃபுட் அட் ஆல் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. இட் கீப்ஸ் ஷவுட்டிங் பட் யூ நெவர் கிவ் ஃபுட் அட் ஆல். இட் கீப்ஸ் ஷவுட்டிங். எப்படி ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணுவீங்க இதில்? இட் கீப்ஸ் ஆன் ஷவுட்டிங். ஓகே, அது கத்திட்டே இருக்கு. இட் கீப்ஸ் ஆன் ஷவுட்டிங் பட் யூ நெவர் கிவ் அ ஃபுட் அட் ஆல். இப்போ நம்ம முதல்ல பார்த்த சென்டென்ஸ், நான் கேட்டுகிட்டே இருக்கேன் ஆனால் நீ பதில் சொல்லவே மாட்டேங்கிற. ஐ கீப் ஆஸ்கிங் யூ பட் யூ நெவர் ஆன்சர். யூ நெவர் ரிப்ளை. ஐ கீப் ஆன் ஆஸ்கிங் யூ பட் யூ டோன்ட் ரிப்ளை. பட் யூ டோன்ட் ஆன்சர் அட் ஆல் அப்படிங்கிறத கடைசியில் சேர்த்துக்கலாம். நான் ஒரே விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. ஐ கீப் டெல்லிங் யூ த சேம் திங். அதே விஷயம், ஒரே விஷயம். பட் நோ ஒன் லிசன்ஸ் டு மீ. நோ ஒன், ஒருவர் கூட அப்படின்னு அர்த்தம். நோ ஒன் அப்படின்னா ஒருவர் கூட, ஒருத்தர் கூட. அந்த நோ ஒன் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளை ஒரு வார்த்தையாக நம்ம மாற்றலாம், நன். பட் நன் லிசன்ஸ் டு மீ. பாருங்க, ஆனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எவ்ரி ஒன் இக்னோர்ஸ். எல்லாருமே இக்னோர் பண்ணுறாங்க. இக்னோர்னா என்ன அர்த்தம்? கண்டுக்கிறாமல் இருக்கிறது, கவனிக்காமல் இருக்கிறது, கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. ஐ கீப் டெல்லிங் த சேம் திங் பட் எவ்ரி ஒன் இக்னோர்ஸ். ஒரு லாஸ்ட் எக்ஸாம்பிள், அவர் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார் ஆனால் யாரும் கவனிக்க மாட்டாங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். He keeps on warning but none listens. வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனால் யாரும் கவனிக்கலை. ஸோ இந்த வீடியோ இன்னும் முடியலை. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வரும். அதுக்கு முன்னாடி இந்த வாக்கியம் நான் உனக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன் ஆனால் நீ இன்னும் மறந்துடுற. ரிமைன் ஸ்டில் ஃபர்கெட். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஈஸியாக தெரியும். கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோடைய கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.